hey guys, இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறேன்னா நம்மளோட ஃப்ரீ மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளாஸ் வித் சர்டிஃபிகேட் இன் தமிழோட ஃபேஸ் மேக்கப் ப்ரஷஸ் என்னெல்லாம் நமக்கு தேவைப்படும் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லி காட்டுக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லுவேன், ஆனால் ப்ரஷ் காமிப்பேன் உங்களுக்கு. பட் நான் அதை எப்படி அப்ளை பண்ணுவேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதாவது எப்படி அப்ளை பண்ண சொல்லுவேன், பட் அது உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க மாட்டேன். நம்ம மேக்கப் வீடியோஸ்லாம் நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி என்னென்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ இருக்குது, போய் ஃபுல்லாக போய் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் அம்மாவோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மாவோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாக நம்ம பிளெண்ட்லாம் பண்ணி இது பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சைடில் பிக்கும் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த மாதிரி ப்ரஷஸ் நீங்கள் வந்து செட்டாக இல்லாமல் நீங்கள் வந்து தனித்தனியாக வாங்க போகிறீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கொடுத்துட்றேன். பட் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரொஃபஷ்னலுக்கான பிராண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து எதாவது செட்டாக நல்ல ஒரு மேக் அந்த மாதிரி பிராண்ட்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்கில் செட்டாக தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கிடையாது, இது ஃபவுண்டேஷன் கலர் நான் யூஸ் பண்ணது, அதனால இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் நியூ ப்ரஷஸ் வச்சுலாம் மேக்கப் கிளாஸில் காமிப்பேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் கரெக்டர் ஆர் கன்சீலர் ப்ரஷ்ன்னு சொல்லலாம். இப்போ கலர் கரெக்டர்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிக்விடில் யூஸ் பண்ணோன்னா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அதாவது வந்து பேலட்டில் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள் லைட்டாக ஆரஞ்சிஷாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அப்படியே அங்கேயே பிளெண்டும் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரைடல் மேக்கப் நான் வீட்லேயே போட்டுட்டேன், நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் இதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு புரிய வரும். ஸோ இது பார்த்துட்டு அதை திருப்பி போய் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவுடர் ப்ரஷ்ன்னு சொல்லலாம், அதாவது காம்பேக்ட் பவுடரோட ப்ரஷ். அதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க. பட் அது இல்லாமல் உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து பெரிய ப்ரஷஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்குலர் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். எதுக்குன்னா வந்து ப்ளஷ்ஷுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆங்குலர் ப்ரஷ்னால் நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான். அண்ட் இது வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ்ஷு கரெக்டாக அந்த ஒரு ப்ளேஸில் பர்டிகுலர் பார்ட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும், சீக்ஸில் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு. ஸோ அதில் பாருங்கள் பிங்கிஷாக தெரியுது. நான் யூஸ் பண்ணது இன்னும் நான் ப்ரஷஸ்லாம் அவ்வளோவா வாஷ் பண்ணவே இல்லை. சார் நம்ம வீடியோ லேட் ஆகிட போகுதுன்றதுக்காக தான் நான் போட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஹைலைட்டர் ப்ரஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹை போன்ஸ்லலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து தின்னாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். அண்ட் கான்டோருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரஷ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது வந்து இந்த கன்சீலர் ப்ரஷ் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து லூஸ் பவுடரோட ஸ்பாஞ்சாக நான் யூஸ் பண்ணலாம். நம்ம எதுக்குலாம் வந்து இந்த லூஸ் பவுடர்லாம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா அது வந்து பவுட்ரு மாதிரி தானே, இப்போ நம்ம டால்கம் பவுட்ரு மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால அது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா கன்வீனியண்ட்டாகவே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நான் இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூட்டி பிளெண்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ பியூட்டி பிளெண்டரில் நம்மளுக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் நான் இப்போ உங்களுக்கு 3 டைப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இது ரெண்டும் வந்து ஒரே டைப். ஸோ இது வந்து எப்படி வரும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வரும். மேலே வந்து இப்படி வந்து இங்கே வந்து நசி அப்படியே புஷ்ஷுன்னு விரிகிற மாதிரி வரும். ஸோ இந்த கீழ் பார்ட் வச்சு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் நம்ம அந்த ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் காமிக்கிற இடத்த வந்து நம்ம அண்டர் ஐஸ்லலாம் யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் இது வேறு ஷேப்பில் இருக்குது, தட்ஸ் இட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரவுண்டாக பியூட்டி பிளெண்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் தான் இருக்குது, ஆக்சுவலாக ஓவல் ஷேப்பில். இது வந்து கீழ் பார்ட் யூஸ் ஆகும், மேலேயும் கொஞ்சம் தான் யூஸ் ஆகும். ஆனால் அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை பிளெண்ட் பண்ணும்போது மற்றதோட பண்ணும்போது. ஸோ மற்ற இதெல்லாம் நமக்கு ஈஸியாக அது வந்து கரெக்ட் ஷேப்பில் இருக்குனால அதுவும் இந்த ஆரஞ்ச் கலர் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் கைஸ், ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு. ஸோ ஐ மேக்கப் ப்ரஷோட வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.